Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட நண்பன் முல்லை தனசேகரன். வாரம் 6ஆம் வாரத்துடன் நம்மளுடைய நேயர்கள்லாம் ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. நம்ம கேட்குற சின்ன கேள்விக்கு அவங்க 100 விதமான பதில் சொல்லுவாங்க போல இருக்கு. அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்ஸ் நம்ம நேயர்கள்லாம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க போறோம், அவங்க அந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொல்ல போறாங்கன்றதை நம்ம ஜாலியாக ரசிச்சு பார்க்க போறோம். வாங்க போலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். டிஃபரெண்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன? மாறுபட்ட பொருளா? டைரினா தமிழ்ல என்ன? எனக்கு தெரியல. எமோஷன்னா தமிழ்ல என்ன? எமோஷன்னா தமிழ்ல டென்ஷனா? ஓகே, உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நீங்க பார்த்து ரசிக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து சார் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சார்? இந்த பேர் வந்து சௌமர். நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறோம். என்ன பண்றீங்க சார் நீங்க? ஒர்க் செய்கிறோம். என்ன ஒர்க்? எலக்ட்ரானிக் ஒர்க். அங்கயா? ஓகே, ஸ்ரீலங்கால எந்த இடம்? ஜப்னா, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். ஓகே தம்பி, உன் பேர் சொல்லு. உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? அனோஜன். 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 எங்க இங்க அனால்ஜின்ற மாதிரியே இருக்கு தம்பி. சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா. சுமந்தி. சுபந்தினி. சுபந்தினி. ஓகே ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. ஓகே, இங்க ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல இங்க ரிலேஷன் வீடு ஏதாவது இருக்கா? இங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ட வந்திருக்கோம். ஃப்ரெண்டோட இருக்கு. ஃப்ரெண்டு எந்த ஏரியா? வாங்க. ஓ, உள்ள வந்திருக்காங்களா? வாங்க. உங்க பேர் என்ன மேடம்? அனுஷ்யா. அனுஷ்யா. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையில் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஜாலியா வந்திருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அப்படி வந்து பையன் ரொம்ப ஜாலியா இருக்காப்லையா? பையன் ரொம்ப கராத்தெல்லாம் போடாமல் இருக்க. உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க அப்படி. சரி, ஓகே. உங்களுக்குலாம் ஒரு சின்ன கேள்வி சார். அதாவது வந்து சார் டைரினா தெரியும் இல்லையா? டைரி டைரினா தமிழ்ல என்ன சார்? கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. அவங்க சொன்னது கேட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க மேடம். நீங்க என்ன டைரினா என்ன தமிழ்ல? என்னது? கையார். சொல்லுங்க. கையேடு. டைரினாவா? பாப்பா நீ சொல்ற டைரினா என்ன? நான் அப்பவே சொன்னேன் இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. ஓகே, கையேடுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்காங்க, நல்லா பேசினாங்க. அவங்க நம்ம வண்ணாரப்பேட்டை தான். அவங்க கையாடுன்னு இருக்காங்க. வேணும்னா கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். மறுபடியும் இருந்தான்னு கேட்குறாங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என் பேர் சதீஷ்குமார், ஊர் திருநெல்வேலி. சதீஷ், திருநெல்வேலியா? சரி, திருநெல்வேலி எந்த இடம்? சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவி. பரவாயில்ல சொல்லு. அது ஒரு ஏரியாவா? சேரன் மகாதேவி. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சிருக்கேன். ஓகே, நீங்க என்ன? என் பேர் காளிதாஸ். ஊர் வந்து ராஜபாளையம். ஆமா, வேற என்ன வேணுங்க? செலவுக்கு ஏதாவது பணம் கொடுப்பீங்களா? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. போதுமா? இது வேற என்ன வேணும்னு கேட்கவே. பேர் கந்தன். சரி, ஊர் திருவண்ணாமலை. ரைட்டு. திருவண்ணாமலை எந்த இடம்? செங்கம். ரைட்டு. ஓகே. இன்னமும் நம்ம பேசுறது புரிஞ்சிட்ட மாதிரி. என்ஜாய். டைரினா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. ஒரு அகராதின்னு சொல்லலாம். அகராதியா? அகராதி பிடிச்சவன்டா அப்படின்னு அது மாதிரியா? டைரி பிடிச்சவன்? இல்ல, அப்படி இல்லை. அப்படி இல்லை, அகராதி. ரொம்ப பேசுன நாளைக்கு நீ குடிக்கிற டீல பள்ளி தான் மறக்கலாம். அகராதி டைரினா தமிழ். நீங்க பொக்கிஷம் கூட சொல்லலாம். ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு பொக்கிஷம். ஆட்டோகிராஃப் எல்லாம் சேரன் படமா சொல்லுங்க போல இருக்கு. ஆட்டோகிராஃப் மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வேற என்ன சொல்ல முடியாது. ஓ ரைட், பொக்கிஷம் மாதிரிங்க. குறிப்பேடு. நாள் குறிப்பேடு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அங்கன்னு சொல்றத சொல்லாதீங்க. என்ன நீங்க முன்னாடி ஒரு நாள் குறிப்பேடு. டைரினா நாள் குறிப்பேடு. போதுமா? பொக்கிஷம், ஆட்டோகிராஃப், நாள் குறிப்பேடு, அகராதி, இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இருங்க,
ஆமா பச்சிக்கு அவர் கை தட்ட போடுங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு போங்க, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேர் சங்கர் கணேஷ், ஊர் பாம்பே. பாம்பேவா? மியூசிக்லாம் போடுவீங்களா சங்கர் கணேஷ்? இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கும். வாயில ஏதாவது மியூசிக்? வாயில வாசிக்க முடியாது. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறதுக்கா? வாயில வந்து கோல்ட் ஸ்பாட் மூடி திறப்பேன். எப்படி கோல்ட் ஸ்பாட் மூடி திறக்கிறது? கோல்ட் ஸ்பாட் மூடி. ஓ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில். கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில். ஓ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி தர. எப்படி தரங்க? ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டுருக்கியா? சரியா? ஓகே ரைட். நீங்க சொல்லுங்க. உங்க பேர்? என் பேர் குமுதா. சென்னை தான் சொந்த ஊர். சொந்த ஊர். எந்த ஏரியா சென்னையில? சின்மயா நகர். உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தரி. மெட்ராஸ் தான், வடபள்ளியில் இருக்கு. ஓ என்ன பண்றீங்க? சூப்பர்வைசரா. என்ன படிச்சிருக்கீங்க? 10th. நீங்க? நான் ஓல்டு எஸ்எல்சி, பிஎஸ்சி டிஸ்கன்டினியூ. ஓல்டு எஸ்எஸ்எல்சி. பாஸ் அப்பீலா? பாஸ். அட தெரியுமாப்பா. எங்க சங்கர் கணேஷ்? அட பாவி மக்கள், அதுக்குள்ள போயிட்டாங்க. சரி ரைட். உங்க பேர் என்ன? ரொம்ப நேரம் நின்னு பாருங்க. என் பேர் வேல்முருகன். 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 என்ன பண்றீங்க? நாங்க சூப்பர்வைசரா இருக்கோம். அப்படியா? என்ன ஊர் நீங்க? பாம்பு கோவில் சந்தை. பாம்பு கோயில் சந்தையா? என்னங்க இது ஊர்? எந்த மாவட்டம் இது? திருநெல்வேலி மாவட்டம். அப்படியா? பாம்பு கோயில் சந்தைனே ஒரு ஊரா? ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். என்னது? ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். இங்கிலீஷ்ல. அப்படின்னா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க. உங்களை பிடிச்சி தானே சொல்ல முடியும். நிறைய பாம்பு இருக்குமா? கோயில் இருக்கு. கோயில் இருக்கு. பாம்பு ஏதாவது நீங்க பிடிச்சிருக்கீங்களா? எங்க தாத்தா காலத்துல இருந்துச்சு பாம்பு, இப்ப இல்ல. இல்ல அது எப்ப இருந்தாலும் நீங்க பாம்பு ஏதாவது பிடிச்சிருக்கீங்களா? பாத்திருக்கேன், பிடிக்கல. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. பக்கத்துல ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு. ஒன்னும் அதெல்லாம் பயப்பட மாட்டேன்டாருங்க. சரி ரைட் ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. என்ன இல்லைங்க, டைரினா யாரு பின்னாடி நிக்கிறது? வாங்க வாமா, இங்க வாங்க, இங்க வாமா, இங்க வாமா. எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? அண்ணன் சொல்றாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க எதுவும் பண்ணல. உங்க பேர் என்ன? தமிழ்ச்செல்வி. என்னம்மா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி. ஏமா இவ்வளவு பயப்படுற? என்ன பண்றீங்க? வேலை செய்றோம். என்ன ஊரு? திண்டிவனம். திண்டிவனமா? என்னங்க மிரட்டுற மாதிரியே பேசுறீங்க? ஜாலியா பேசுமா. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? ரைட் ஓகே. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். டைரினா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. டைரினா தமிழ்ல என்ன? கணக்குறிப்பு. இந்தம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? சொல்லுங்க தமிழ்ச்செல்வி, சொல்லுங்க டைரினா என்ன? தெரியாதுன்னு சொல்றதுக்கு இம்புட்டு நேரம் தமிழ்ச்செல்வி. சரி நீங்க சொல்லுங்க. தினக்குறிப்பு. தினக்குறிப்பா? டைரினா நாட்குறிப்பு. தினமும் நடக்கக்கூடிய நாட்குறிப்பு. தினமும் குறிப்பேடு. குறிப்பேடு சாரி, நாட்குறிப்பேடு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. நாட்குறிப்பேடா? நாட்குறிப்பேடு. நீங்க சொல்லுங்க. நாட்குறிப்பே தான். நாட்குறிப்பேடு. இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, ஜோசர் ஒரே மாவட்டம். ஒரே மாவட்டம். இப்ப முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நாட்குறிப்பு தான். நாட்குறிப்புன்னு சொன்னீங்க. அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க? குறிப்பேடுனாங்க. நாட்குறிப்பேடு. இந்த மாதிரிலாம் கதை பேசாதீங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இந்த மாதிரிலாம் கதை பேசாதீங்க. ரைட் ஓகே. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நாட்குறிப்பு. தினக்குறிப்பு. நீங்க அவங்க நாட்குறிப்புன்னு இருக்காங்க. நீங்க தினக்குறிப்பேடு நாட்குறிப்பேடுன்றீங்க. அதனால இவங்க மட்டும்தான் தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க 2 பேர் சொன்னது சரியான பதில். ஒரு நாட்குறிப்பேடு தான வரும். ஏடு வராது. ஏடு எங்க வருது? நாட்குறிப்பு. குறிப்பேடுங்கிறது மீன்ஸ் அந்த புக்ல தான் சொன்னது. புக்ல நான் கேட்கல. சண்டை புக்ல கேட்கல. டைரி தான் கேட்கல. அதான் தப்புன்றேன். இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? சொல்றேன். பரிசை மாமிக்கு கொடுத்துருங்க. கை தட்டு ஒரு கை கொடுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க. தப்பா சொன்னதுக்கு. போதுமா? அங்க போடுங்க கை தட்டுல. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இப்படி திரும்பி நில்லுங்க, அப்பதான் கேமரால ஃபுல்லா தெரியுங்க. உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேர் வந்து மிகாவே. நான் வந்து ஸ்கூல் படிக்க மலேசியால இருந்து இருக்கேன். மலேசியாவா? அடப்பா, அதான் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கா? இதுக்கு செவனையும் போய்க்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்னேன். ஓகே சூப்பர். மலேசியால இருக்கீங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 3வது படிக்கிறீங்க. வெரி குட். நீங்க? என் பேர் ஆனந்தி. நான் மலேசியால தான். நீங்க மலேசியா. என்ன பண்றீங்க மேடம்? நான் ஓன் பிசினஸ் செய்றோம். என்ன பிசினஸ்? ஓன் பிசினஸ். கிளீனிங் சர்வீஸ் வச்சிருக்கோம், கான்ட்ராக்ட். அப்படியா? சூப்பர். உங்க பேர் சார்?
என் பேர் கேள்வினு. நாங்களும் மலேசியாவில் தான் வந்திருக்கேன். நாங்களும் ஓன் பிஸ்னஸ் தான். ஓன் பிஸ்னஸ் தான். சூப்பர். நீங்க சார்? என் பேர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன். நான் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. சென்னை. என்ன பண்றீங்க? நான் ஏசி மெக்கானிக்கா இருக்கேன். ஏசி மெக்கானிக்கா இருக்கேன். ஏசி மெக்கானிக்கா இருக்கீங்க. ஓகே ரைட். தம்பி இப்போ வந்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா போதும். இப்போ எமோஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா மேடம்? எமோஷன்னா தமிழ்ல என்ன? இந்த கதையை மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். வர உங்ககிட்ட வரும்போது நீ பதில் சொல்ற தம்பி. எமோஷன்னா டென்ஷன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. எமோஷன்னா தமிழ்ல டென்ஷனா? டென்ஷன். நீங்க சொல்லுங்க. எமோஷன்னா தமிழ்ல சார் வந்து டென்ஷன் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்லலாம்? அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல சொன்னா விளக்கம் சொல்லனா அது அர்த்தம் சொல்ல தெரியல. விளக்கம் சொல்ல தெரியுது, ஆனா அதுக்கு என்னன்னு தெரியல. எப்படி விளக்கம் சொல்லுங்க? எமோஷனலா கோவம், ஆத்திரம், சந்தோஷம் இதெல்லாம். உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. எமோஷன்னா வந்து கோவம், ஆத்திரம், சந்தோஷம் அதெல்லாம் வருதா? சரி, அவ்வளவுதான் தெரியும். ஐயோ, மறுபடியும் தேரத்தை தெருவில் விட்டாங்களா? தம்பி சொல்லுப்பா. எமோஷன் வந்து சொல்றா ஆச்சரியமா? பரபரப்பா. நஷ்டம் சோகம் பயம் பருது எல்லாம் பிரிக்க வெளியே இருந்துச்சு. எமோஷனா பரபரப்பா? அப்ப அவர் டென்ஷன் அது தமிழ்ல நீ பரபரப்பு பண்றியா? எமோஷன்னா பரபரப்பு. பரபரப்பா எமோஷன். எமோஷன்னா பரபரப்பு. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. எமோஷன்னா என்ன? எனக்கு தெரியலங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. நீ சட்டுப்பட்டு இப்படி சொல்லிவிட்டீங்க. அவ்வளவுதான், தெரியல. ஓகே, இவங்க சொன்னது வந்து ஆத்திரம், கோபம், இது அது அந்த என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் இதுல அந்த எமோஷன் அடங்கிட்டாங்க. ஆனா எமோஷன்றதுக்கு என்னன்னு தெரியலன்ட்டீங்களா? அவர் வந்து நீங்க என்ன சொன்னீங்க சார்? டென்ஷன் தமிழ்ல. நீ தம்பி பரபரப்பு. இந்த பரபரப்பான காலத்துல இவங்க சொல்ற பதில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அண்ணன் மட்டும்தான் நான் பார்த்தா செய்யணும்னு புரிஞ்சு வச்சிருக்காரு. மத்தவங்க யாரும் அப்படியே கல்லூலி மங்க மாதிரியே நிக்கிறீங்க. சரி, உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? பேர் வந்து தங்கராஜ் சார். தங்கராஜ். என்ன ஊரு? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலையா? உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திபன். நான் கும்ளி. கும்மிடியா? கும்ளி. கும்ளி அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கேன். அப்படியா? கும்ளி. கும்ளி. சரி சரி. உங்க பேர் என்ன? கார்த்திபன். கார்த்திபன். என் பேர் வந்து காளிதாஸ். காளிதாஸ். கூடலூர். கூடலூர். சின்ன ராஜா. சின்ன ராஜாவா? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். ஏரல். ஏரல். ஓ, நீங்க? தூத்துக்குடி அப்துல் கனி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல். ஓ, நீங்களா ஏரல்? ஓகே ரைட்டு. உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி தான். அதாவது எமோஷன் சொல்லுவாங்கல்ல, எமோஷன்னா தமிழ்ல என்ன? அண்ணா கூறுகட்டமா ஏன்டா வந்து மோதுறீங்க? தமிழ்ல வந்து கோபம். எமோஷனா கோபம் தானே? ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க. எமோஷன் ஒரு படபடப்பு. இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? படபடப்பா? பிபி வந்துட்டா அந்த படபடப்பு அதுவா? எமோஷனா படபடப்பு தானே? ஆமா. அவர் சொன்ன கோபம் கிடையாது. கோபம்னு சொன்னீங்க, இவர் படபடப்புன்றாருங்க. சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப நியாயம்டா. சரி, நீங்க சொல்லுங்க. எமோஷன்னா என்ன? எமோஷனா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சேன்னா தோல் பிச்சுக்கு. த்ரில்லிங். எமோஷன்னா தமிழ்ல த்ரில்லிங் வச்சுக்கலாமா? என்னது கலக்கல? ரொம்ப கோவத்துல. கோவங்கிறது தான் த்ரில்லிங்கா? கோவத்துல விட்டா கோவலத்துலன்னு சொல்ல வேண்டியதானே? கோவத்துல அதான் த்ரில்லிங்கா இருக்குதான் எமோஷன். நீங்க சொல்லுங்க. எமோஷன். டென்ஷன். டென்ஷன். எமோஷன்னா தமிழ்ல டென்ஷனா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. கோவம். கோவம் தானா? இவரே பயங்கர டென்ஷன் ஆயிடாரு போல இருக்காருக்கு. என்னையா எங்கிட்ட எப்படி பாருங்களேன், மனுஷன் முகம்லாம் டேய் போதும்டா டே இந்த மாதிரியே இருக்காரு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராதன்னு. போதுமா? கோவம். கோவம் தான். கோவமா? எங்க காதுல தப்புன்னு போதுன்ற மாதிரி. கோவம் தானா? எமோஷன்னா கோவம் தான். போதுமா? எமோஷன்னா கோவம். அண்ணன் வந்து சொல்லும் போது டென்ஷனு. அவர் த்ரில்லிங்கு.
படபடப்பு, கோபம், ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. எது ஓகே நீங்க எடுத்து வச்சுடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையிடம் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங். ரைட். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன பண்றீங்க? என் பேர் கார்த்திகேயன். இங்க வேலை பார்த்துட்டு என்ன ஊருமா? திருவாரூர். திருவாரூரா? என்ன படிச்சிருக்கீங்க? 10th. நீங்க? மதுரை சார். முனியாண்டி பேரு. இங்க வந்து வேலை பார்க்குறேன் 3 மாசம். மதுரை முனியாண்டியா? ஆமாங்க சார். எப்ப நீ பெரிய நிறைய ஹோட்டல் இருக்கப்பா. ஆஹா, இது வேறயா? மதுரை முனியாண்டி விலாசம் ஏகப்பட்டது எல்லாம் உங்க சொந்த கடையா? இல்லைங்க சார். அந்த பேர் முனியாண்டி. பேர் முனியாண்டியா வச்சுட்டாங்க. மதுரையில பிறந்தனால முனியாண்டி. சூப்பர். உங்க பேர் என்ன? சத்யகீர்த்தி. 10th படிச்சிருக்கேன். என்ன ஊரு? தஞ்சாவூர். உங்க பேர் என்ன? என் பேர் ஆர் செல்வராஜ். ஊர் வந்து மதுரை. மதுரை. மதுரையிலேவா? எங்க அக்க பக்கம்? மதுரை ஒத்தக்கடை. ஒத்தக்கடையா? ஓஹோ. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து போலீஸ்ல சேல்ஸ்மேனா வேலை பார்க்கறேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? 9th. சூப்பர். ரைட். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அங்கிருந்து வரவா? ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. கோயம்பேடுல இருந்து வரட்டுமா? கோயம்பேடுல தான். சரி ரைட். இங்கிருந்தே வாங்க நிட்டான். ரைட் ஓகே. இப்போ எமோஷன் இருக்கு இல்லையா? எமோஷன்னா தமிழ்ல என்னென்ன? கோபம். எமோஷனா கோபமா? கோபம். கோபப்படுறதா? குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டென்ஷன் வரும். டென்ஷன் ஆகுது. தமிழ்லையா? தமிழ்ல இருந்தா கோபம் தான். தமிழ்லனா கோபம் தான். சொல்லு தம்பி, நீ சொல்லு. கோபம் தான். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கோபம் தான். டேய், நீ நல்லா பிட் அடிப்பியா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. கிட்ட வாடா. பிட் அடிப்பேன். விட்டா என்ன அடிச்சிரு போல இருக்க. பிட் அடி பண்ற. ரைட் ஓகே. தம்பி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். எமோஷனா தமிழ்ல என்ன? கோபம் சார். கோபம். திரும்பி இப்படி நிக்கணும் தம்பி. மனக்கிளர்ச்சிங்கிறது கோபம். எமோஷன்ங்கிறது மனக்கிளர்ச்சியா? என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. கிளர்ச்சி. என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, கரெக்டா சொல்றேன். ஒரு முறை கை தட்டுங்க. அவர் கை கொடுங்க. கை கொடு தம்பி, ஒரு கை கொடு. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவி வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். செக் பண்ண மாட்டேங்கிறீங்களா? செக் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேக்மெண்ட் எல்லாம் செய்யணுங்க. என்ன போங்க, நம்மளவே செய்ய சொல்லி விட்டு நீங்களாம் செய்யணும். சரி, உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேர் ஜெனிஃபர். சைதாப்பேட்டையில இருந்து வரேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10th. இங்க தான் வர்க் பண்றேன். ஓகே. என் பேர் பிரியா. கோனை. கோனையா? ஏமா நேரா நிக்கிறதுல தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். ஏன் ஊரே கோனை? ஆமா சார். வெறும் கோனை தானா? ஆமா. என்ன மாவட்டம் இது? என்ன மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். இல்ல இல்ல, இது நிறைய பேருக்கு தெரியாது. கோனைங்கிற ஒரு ஊர் இருக்கு. எங்க ஊர் என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊர் சார் உங்க ஊர்? கோணாமங்கலம். கோணாமங்கலம். என்ன நக்கலா? ஆமா, திருவண்ணாமலை மாவட்டம் தான். இல்ல நிறைய பேருக்கு இங்க தெரிய மாட்டேங்குது. ஆனா கோணைன்றது நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்களோட கோணாமங்கலம் பக்கத்துல யானாமங்கலம் இருக்கு. இப்படிலாம் இருக்கு. நீங்க இங்க என்னது மங்கலம் நிறைய இருக்கா? வரங்க. உங்க பேர் என்ன? அழகு சுந்தரம். அழகு சுந்தரம். என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. பிறந்தப்ப அவங்க உங்க அப்பா அம்மா பேரு அப்படி வச்சுட்டாங்கல்ல, அழகு சுந்தரம். ரைட். என்ன ஊர் நீங்க? ராமநாதபுரம். ஓகே ரைட். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கறது, பதில் சொல்லுங்க. இப்போ டிஃப்ரெண்ட்னு சொல்லுவோம்ல, டிஃப்ரெண்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன டிஃப்ரெண்ட்னா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வித்தியாசமானவா? வித்தியாசமானதான் டிஃபரண்ட். இல்ல, நம்ம டிஃபரன்ஸ் இல்ல, டிஃபரண்ட். வித்தியாசம். நீங்க சொல்லுங்க. சேம் அதே வித்தியாசம் தான். கேரட். சேம் அதே வித்தியாசம். கேரட்டா? சொன்னத சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. வித்தியாசம் தான் சார். வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. பாப்பா அழுதுறாங்க போல இருக்கு. சரி ரைட். உங்க பேரு? புதுமையா? டிஃபரண்ட்னா புதுமை. நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? நல்லா வந்துட்டடா. ஒரு மார்க்கமா? மாறுபட்ட பொருள்னு சொல்லலாம். மாறுபட்ட பொருளா? டிஃபரண்ட்னா ஒரு மாறுபட்ட பொருள். ஆமா, மாறுபட்ட பொருள். வச்சுக்கலாமா? மாறுபட்ட பொருள் வித்தியாசமானது, டிஃபரண்டானது. ஒரு மாறுபட்ட பொருள். மாறுபட்ட. புரிஞ்சுதா? நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. வித்தியாசமானது, மாறுபட்டது, ஒரு மார்க்கமான பொருள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு நம்ம அழகு சுந்தரம். எல்லாம் இந்த டீம்
எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்க பாப்பா. இது பில்டிங் ஸ்ட்ராங் உட்கார்ந்து ஷேக் பண்ணணும் காலை. என்னது இடம் இல்லையா? சென்னை இடத்துல இது சென்னையில ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி தரணுமா? டான்ஸ் ஆடிடலாம். பாக்கிறதுக்கு பவு பகிலி மாதிரியா இருக்கிறா. ஓகே ரைட். இப்ப எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கு. நம்மளை விட அதிகமா கலாய்க்கிறாங்க. அதனால கம்முன்னு விஷயத்துக்கு வந்துரும். உங்க பேர் என்ன? அதான் கரெக்டா? அதான் கரெக்டா. நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க பேர் என்ன? பெனடிக்ட் ஜேம்ஸா? ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். என்ன ஊரு? கடலூர். கடலூரா? மகேந்திரன். மதுரை டிஸ்ட்ரிக்ட். என்ன ஊரு? மதுரைல ஆண்டிப்பட்டி. பாண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன். சார் மாரியப்பன். சார் மாரியப்பனா? மாரியப்பன். என்ன பண்றீங்க? எக்ஸ்சேஞ்சில் இருக்கீங்க. சரி. என்ன ஊரு? ஊர் திருநெல்வேலி. அணையா ஊருன்னு ஏதோ ஒன்று திருநெல்வேலி. வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸை பத்தி பேசுற? அணைந்த நாடார்பெட்டி. நிறைய ஊர்களா இருக்கு. அணைந்த நாடார்பெட்டி. சரி. என் பேர் பாலாஜி சார். நான் திருவண்ணாமலை. நீங்க திருவண்ணாமலை. என்ன படிச்சிருக்கீங்க? ஐடிஐ படிச்சிருக்கேன். நீங்க? என் பேர் சண்முகராஜ். ஒரு ஸ்டில் வித்தர். +2 முடிச்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சேன். ஓகே சூப்பர். இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சின்ன கேள்வி கேட்குறேன். ஆனால் நீங்கள் பேர் சொல்றீங்களா? அவரு பிஸியாக இருக்காரு, சொல்றது இல்லைப்பா. அவரு பேசலன்னுட்டு. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்னா தமிழ்ல என்ன? மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. டிஃப்ரெண்ட்னா மாறுபட்ட சினிமா படமா? அல்ல அது வந்து மாறுபட்ட செயல்முறைகள், வேடங்கள், அதுபடி பல. தமிழே வரலையே. ஹெவியா இருக்கப்பா விளக்கம். அதான் டிஃபரண்ட்னா மாறுபட்ட செயல்பாடு. அதான் அதுக்குள்ள எது செய்தி சொன்னாங்களோ அதுக்குள்ள ஆன்சர் அதை நம்ம சொல்லலாம். வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? டிஃபரண்ட் மாறுபட்ட செயல்கள், விதிமுறைகள் அப்படி நம்மளுக்கு வரலாம். விதிமுறைகள் கூட சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. மாற்றம் சொல்லலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு போல இருக்க. மாற்றமா? டிஃபரண்ட்னா மாற்றம். நீங்க சொல்லுங்க. வித்தியாசங்கள். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. வித்தியாசம். வித்தியாசம் கண்டுபிடின்றதா? வித்தியாசம் மாறுபட்ட டிஃபரண்ட்னா வித்தியாசம் தான் சொல்லிட்டீங்களே. இனி ஏன் மூவ்மெண்ட்ட பாருங்க. வித்தியாசம் தானா? வித்தியாசம். மாறுபட்டன்னா வித்தியாசமான. இல்ல மாறுபட்டன்னு கேட்கல. டிஃபரண்ட்னா வித்தியாசமான. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணுதானே சொன்னீங்க? ஒண்ணுதானே. நீங்க சொல்லுங்க. வேறுபாடு. டிஃபரண்ட்னா வேறுபாடு. கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான். சரி, ஒரு முறை கை கொடுங்க. கை கொடுத்துருங்க. அப்படியே கை கொடுத்துருங்க. இவர் தான் தப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டா சொல்லியிருக்காரு. வேறுபாடுங்கிறது கரெக்டான. அட பாவியா, வேறுபாடுங்கிறது கரெக்ட் தான். பலமா கை தட்டுங்க. ஓகே ரைட், அவ்வளவுதான். ஓகே நேயர்களே, இந்த வாரம் சூப்பரா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். இது பில்டிங் சாங் சத்தமான பில்டிங் சாங் சொல்லுங்க. பில்டிங் சாங் அவ்வளவுதான் வருதுங்க.